நிறைய லேர்னர்ஸ்க்கு வந்து இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் டு லேர்ன். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸில் ஒரு முக்கியமான டாபிக். டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா வந்து எ வேர்ப் தட் இஸ் ப்ரிசீடட் பை அன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் புக். புக் வாட்னு கேட்டால் என்ன பதில் வருது? புக் த டிக்கெட். அப்போ புக் வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். இன்னொரு எக்ஸாம்பிள் ரிசீவ். ரிசீவ் வாட்? ரிசீவ் மை ஃப்ரெண்ட். ரிசீவ் த குட்ஸ். அந்த பொருட்களை பெற்றுக்கொள். ரிசீவ்னா பெற்றுக்கொள், டு கெட். அப்போ ரிசீவ் வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். அது மாதிரி பேக். பேக் வாட்னு கேட்டால் என்ன பதில் வருது? பேக் யுவர் திங்ஸ். அப்போ திங்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். பேக் வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன், அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், அந்த மாதிரிலாம் வருது. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். அது மாதிரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட், கிவ், டேக், இதெல்லாம் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஆப்ஜெக்ட் இருக்கும் அதில். ஆனால் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பில் வந்து ஆப்ஜெக்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் வாக்கிங். அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வாக்கிங் வந்து இந்த இடத்துல வந்து வாக்கிங் வாட்னு கேட்டால் பதில் வரல. அப்போ வாக்கிங் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அது மாதிரி ரெஸ்ட். ஹீ இஸ் ரெஸ்டிங். அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். ரெஸ்டிங் வாட்னு கேட்டால் பதில் வராது. ஸோ ரெஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அது மாதிரி ரெயின், ஃபால். த லீவ்ஸ் ஆர் ஃபாலிங். த லீவ்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். ஃபாலிங் வந்து இந்த இடத்துல வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஃபாலிங் வாட்னு கேட்டால் பதில் வராது. அதனால ஃபால் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அது மாதிரி லாஃப், ஸ்மைல், ஸ்லீப், இது எல்லாமே வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்பு வந்து டிரான்சிட்டிவ் வேர்பாக இருந்தால் தான் அதுக்கு பேசிவ் வாய்ஸ் உண்டு. இஃப் எ சென்டென்ஸ் ஹேஸ் a transitive verb, then only we can convert the same into a passive voice. On the other hand, if a sentence has got an intransitive verb, it has got no passive voice. ஒரு சென்டென்ஸில் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் வந்தால் அதை நாம் பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் கோயிங் டு த வில்லேஜ். தே ஆர் கோயிங் டு த வில்லேஜ். கோயிங் வந்து வேர்ப். இதுக்கு வந்து பேசிவ் வாய்ஸ் கிடையாது. ஆனால் வந்து தே ஆர் ரைட்டிங் அ லெட்டர். இதுக்கு பேசிவ் வாய்ஸ் உண்டு. ஏன்னா ரைட், ரோட், ரிட்டன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து a letter is written by them அல்லது a letter is being written by them. அப்போ டிரான்சிட்டிவ் வேர்பில் வரக்கூடிய சென்டென்ஸ் தான் நம்ம வந்து பேசிவ் வாய்ஸை மாற்ற முடியும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இங்கிலீஷ் ஃபார் எலகன்ஸ் சேனல். I hope you like this video. Please comment, share and subscribe. Thank you.